நம்ம எல்லாருக்குமே கண்ணாடி பார்க்குறதுல ஒரு அதிகமான ஆர்வம் இருக்கலாம். கண்ணாடி பார்க்குறதுல ஏராளமான நன்மைகளும் இருக்குது. நம்முடைய பாடி போஸ்சர் எப்படி இருக்குது, நம்மளை மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க, நம்ம ஒரு விஷயத்தை எப்படி கான்ஃபிடென்ட்டாக அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் கண்ணாடி பார்க்குறதுனால ஏற்படும். ஆனால் அந்த கண்ணாடி பார்க்குற பழக்கம் அதிகமானுச்சுன்னா நம்ம உடம்புல குறிப்பாக முகத்தில் வர ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றத்தையும் நம்ம குறையாக பார்க்க ஆரம்பிப்போம். முகத்தில் வந்த சின்ன ஒரு பரு, சின்ன ஒரு கரும்புள்ளி எல்லாமே குறையாக தெரியும். நான் நிற்கிறது சரியில்லை, நடக்கிறது சரியில்லை, திரும்புறது சரியில்லை, பார்வை சரியில்லை, என்னுடைய முகமே சிமிட்ரியாக இல்லை அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்து அது நமக்கு ஒரு பெரிய டிப்ரெஷனை கொடுக்கும். ஸோ நம்முடைய முகத்தை பற்றி அதிகமாக நம்ம ஆய்வு பண்ணால், அதிகமாக கண்ணாடியை பார்த்தா நமக்கு கவலை தான் மிஞ்சும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதை விட இன்னும் மோசமான விளைவுகளை கூட இந்த சோஷியல் மீடியாவினால் சொசைட்டிக்கு ஏற்படுத்த முடியுது. அது என்னங்கிற செய்திகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். Hi Illuminatis. Welcome to the 5th episode of the Social Dilemma series. Snapchat Dysmorphia Syndrome அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. இது கிளினிக்கலாக ப்ரூவ் ஆன டிசீஸ் கிடையாது, ஆனால் இது ஒரு டேர்ம். இதை சொன்னவர் பேர் டிஜியான் ஜாஷ். அவர் ஒரு காஸ்மெட்டிக்ஸ் டாக்டர். சர்டன் பீரியட் ஆஃப் டைமில் அவர்கிட்ட அதிகமான யங்ஸ்டர்ஸ் வராங்க. வரவங்க எல்லாருமே அவங்களுடைய எடிட்டட் செல்ஃபீஸை கொண்டு வராங்க. கொண்டு வந்து இது மாதிரி என்னுடைய முகத்தை மாற்ற முடியுமான்னு கேட்குறாங்க. இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் அதிகமாக ஒரு டீல் பண்ணுறதுனால அவர் யோசிக்கிறாரு, அப்போ பெரும்பாலான யங்ஸ்டர்ஸ் தங்களுடைய நேச்சுரல் ஃபேஸை விட எடிட்டடு ஃபில்டர்டு ஃபேஸஸ் தான் விரும்புகிறாங்க அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதே டைமில் இன்னொரு ஸ்டடி நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லுது. தி ஜேர்னல் ஆஃப் அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் அவங்க இந்த ஃபேஷியல் சர்ஜரி சம்மந்தமாக ஒரு ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதில் சொல்ல வர விஷயம், நம்ம நார்மலாக 12 இன்ச்சஸ் கேப்பில் செல்ஃபி எடுத்தோம் அப்படின்னா அந்த செல்ஃபியில் நம்முடைய முகத்தில் இருக்கிற கண், காது, நம்முடைய கன்னம், உதடு அதை எல்லாத்தையும் விட நம்முடைய மூக்கு 30% பெருசாக தெரியும். ஆனால் நம்ம ஒரு 5 feet டிஸ்டன்ஸில் ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா நம்முடைய முகம் ரொம்ப நார்மலாக தெரியும். அதிகமாக செல்ஃபி கல்ச்சர் வளரும்போது தங்களுடைய செல்ஃபி இமேஜஸை பார்க்குற பெரும்பாலானவர்கள் நம்முடைய மூக்கு சரியில்லை அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்முடைய மூக்கு நார்மலாக இருக்கிறவங்கள விட ரொம்ப பெருசாக இருக்குங்கிறத ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுவெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அவங்களுடைய பாடி மேலே அவங்களுக்கே ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கை ஏற்படுத்துது. நம்ம முதல்ல பார்த்த ஸ்னாப்சாட் டிஸ்மார்ஃபியா சிண்ட்ரோம் அந்த டேர்ம் பற்றின விஷயங்களாக இருக்கட்டும், இந்த ஜேர்னல் பற்றின விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே சொல்கிறது காமனான விஷயம். அவங்களுடைய ஓன் பாடியில் ஏற்படுற ஒரு இன்செக்யூரிட்டி. இந்த இன்செக்யூரிட்டி ஒரு லாங் டேர்மில் சொசைட்டிக்கே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு பருவோடு இருந்தால், கருவளையத்தோடு இருந்தால், முகத்தில் கரும்புள்ளிகள் இருந்தால், ஒரு கெட்டது அப்படின்னு பார்க்க ஆரம்பித்து நேச்சராக இருக்கிற ஃபேஸை தப்பு நினைக்க ஆரம்பித்து ஆர்டிஃபிஷியலாக வர ஃபில்டர்டு இமேஜஸ் தான் கரெக்டாக நம்ப ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஒரு ஜெண்டர் இன்னொரு ஜெண்டர் எப்படி பார்ப்பாங்க, இல்லை தன்னுடைய ஜெண்டரே எப்படி பார்ப்பாங்க, இவன் அழகாக இல்லை, இவன் அசிங்கமாக இருக்கான், முகத்தில் பரு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான இன்இக்வாலிட்டிஸ் சொசைட்டியில் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபில்டர்டு இமேஜஸே அதிகமாக பார்க்கும்போது அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் அந்த ஃபில்டர்டு இமேஜஸை தான் ரியாலிட்டிங்கிற அளவுக்கு அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுதான் அழகு நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஃபில்டர்டு இமேஜஸ் எதுவெல்லாம் நம்ம முகத்தில் இருந்து அசிங்கம்னு சொல்லி ஃபில்டர் பண்ணி எடுக்குதோ அதுதான் நம்முடைய உண்மையான அழகுங்கிறத புரிஞ்சிக்க மறந்துடுறாங்க. இது மாதிரி உளவியல் ரீதியான பல விஷயங்கள் குறிப்பாக யங்ஸ்டர்ஸுக்கு பெரிய அளவுக்கான இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கையும் பாதிப்பையும் அவங்களே ப்ரொடக்டிவாக இருக்க விடாமல் பல மாற்றங்களையும் செய்யுது. அது பற்றின விஷயங்களை சோஷியல் டைலமா டாக்குமெண்ட்ரியில் சொல்லியிருப்பாங்க. அதைத்தான் நம்ம சோஷியல் டைலமா சீரீஸில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் அதிகமான விஷயங்களை அடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் உங்களுடைய ஆதரவுகளை தொடர்ந்து கொடுங்க. தேங்க்யூ.